ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். அது எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதிறாருங்க. ஏன்னா ஆண்டவர் சகல காரியங்களை செய்ய வல்லவரா இருக்காரு. அது ஒன்று கூட தடைப்படாது. உங்க வாழ்க்கையில எல்லா சகல விதமான காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இன்றைக்கு வார்த்தையில இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்த போறாரு. உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போறாரு. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க அந்த காரியத்துல நீங்க ஒரு ஜெயத்தை பார்க்க போறீங்க, ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. சகல காரியங்களும் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கின்றேன். இங்க யோபு இந்த வார்த்தைய அழகா சொல்றாரு. அதாவது, ஆண்டவரே, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கீங்க. நீங்க செய்யற எல்லா காரியமும் தடைப்படாது, அது நிச்சயமா நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் எனக்கு செய்ய போற காரியம் எனக்கு தெரியுன்றத நான் நம்புறேன்றத யோபு இங்க விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுறாரு. இந்த வார்த்தையை அவர் அறிக்கையிடும் போது பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு வியாதி இருக்கு, தீராத ஒரு வியாதி இருக்கு, தரித்திரம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை முன்னாடி வாழ்ந்திருந்தாரு. அதாவது, நான் இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு நல்ல வீடு இருக்கு, நீங்க நல்லா சந்தோஷமா வாழ்றீங்க. உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு, உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கு, நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்ட பிறகு இப்ப உங்ககிட்ட யாருமே கிடையாது, நீங்க தனியா இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாமே இழக்கப்பட்ட சூழ்நிலை, நடுத்தருல நீங்க நிற்கும் போது, ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் செய்ய வல்லவர், நீங்க என் வாழ்க்கையில செய்வீங்க, நீங்க செய்ய போறதை நான் பார்க்க போறேன்னு விசுவாசமா சொல்வீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யல, என் வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு, நம்ம எப்படி புலம்புவோம்? ஆனா இங்க யோபு பாத்தீங்கன்னா புலம்புல. யோபுக்கு அநேக ஆசீர்வாதமான காரியங்கள் ஸ்டார்டிங்ல பைபிள் வசனம் தொடங்கும் போது யோபு முதல் அதிகாரத்துல இருந்துச்சு. அது எல்லாமே இழக்கப்பட்ட நிலைமையில கூட யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய போற காரியம் என் வாழ்க்கையில தடைப்படாதுன்றது எனக்கே தெரியும் அப்படின்னா என் கண்களே பார்க்க போகுது. ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யப்பட்ட நன்மைகளை நானே பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல யோபு அழகா குறிப்பிட்டிருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்க கண்கள் பார்க்குது வறுமைய, போராட்டத்தை, கடன் பிரச்சனைய, பலவிதமான காரியங்கள்ல வியாதிய, தரித்திரம, திருமணமே ஆகாத தடைகள், கர்ப்பத்தின் கனிக்காக ஒரு தடைகள், இப்படிப்பட்ட தடைகள், இப்படிப்பட்ட பலவீனங்கள், இதை மட்டும்தான் என் கண்கள் பார்க்குது, ஆசீர்வாதத்தை, நன்மையை பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்சு புலம்புறீங்களா? அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, யோபு இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டான். நீங்களும் இழந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எல்லா காரியமும் சீக்கிரமா நடக்க போகுது. அது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போற நன்மைகள் ஒன்றும் தடைப்படாது. அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா எனக்காக செய்ய போறாரு, என் குடும்பம் நல்லா இருக்க போகுது, என் பிரச்சனை மாறப்போகுதுன்றவங்க ஒரு ஆமீன் சொல்லிக்கலாமா? நம்ம ப்ரே பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கீங்க. எங்க வாழ்க்கையில செய்யப்படுற எல்லா நன்மைகளும் ஒன்றும் தடைப்படாது என்பதை நாங்க அறிஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, எடுக்கிற பிரயாசங்களை வெற்றியை கொடுங்க. எந்த பாரம், பிரச்சனை, குழப்பங்கள், பிசாசின் கிரியைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை, சுகம், அற்புதம் கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. முற்றிலுமா இந்த பாதத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.